ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சில பேருக்கு வந்து ஆயில் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்காது. ஸோ அவங்கலாம் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் வெறும் மில்க் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலாக ஓகே நான் சாப்பிடுவேன், ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சாப்பிடுவேன்றவங்க வந்து லைட்டாக வந்து ப்ரெட்டை வந்து ஆயிலில் வந்து கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலை ப்ரெஸ் பண்ணினாலுமே அதில் ஆயில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நம்ம கிட்ட இருக்க பிரெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு அதில் கேஷ்யூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு வந்து பண்ணி எடுத்துக்கோங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து அதவே அந்த கீலே வந்து ஒரு டம்ளர் சுகர் சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா அந்த பாகு வர்ற அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கோங்க. இந்த தண்ணியிலே நல்லா அந்த சக்கரைலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே வந்து நம்ம அந்த பண்ண ப்ரெட்டெல்லாம் வந்து எடுத்து ஊற வச்சுக்கிற மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதில் 1 கப் வந்து மில்க் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அது நல்லா வந்து அந்த பீசஸ் வந்து ப்ரோக் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அதுவே இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். அது அப்சர்வ் பண்ண அந்த மில்கெல்லாம் உறிஞ்சிடறதுனால. நெக்ஸ்ட் லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கேஷ்யூஸ் ஆல்ரெடி எடுத்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து மேலே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து அழகான ஒரு பிரெட் ஹல்வா ரெடி. ஸோ இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், ஆயில் வந்து இருக்கிறனால கொஞ்சம் பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைங்களுக்குலாம் இது அதிகமாக கொடுக்க வேண்டாம். நான் வந்து ஓகே நான் ஆயிலாக இருந்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்றவங்க வந்து இது சாப்பிட்லாம்.